வால்பாறை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் ஆழியாறு அருகே உள்ள குரங்கருவி எனப்படும் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், இந்த வெள்ளப்பெருக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியிலான சோலையார், சின்னக்கல்லார், கவர்கல், சத்தி எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள ஆழியார் குரங்கருவி எனப்படும் கவியருவிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேலும் தடையானது நீட்டிக்கப்பட்டு அருவி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். அதேபோல் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் மலைப்பாதையில் 40 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளதால் தற்போது பெய்து வரும் கனமழை மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் நிலையில் சாலைகளில் கற்கள் மற்றும் மண் சரிவு, மரங்கள் சாய வாய்ப்புகள் உள்ளதால் வால்பாறை பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் எனவும் வன சாலையில் வாகனங்களை தேவையின்றி நிறுத்தக்கூடாது எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியதோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சக்திவேல்.